அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் வந்து எப்படிலாம் டெய்லி பேசிஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது வீடியோவாக டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எதை நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு, நாளைக்கு ஃபின்னிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது, நாளைக்கு நிஃப்டி 50 எப்படி இப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,650, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 25,060 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ஒரு நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரைக்கும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் மேலே ஏறிட்டு எது வரைக்கும் போனாங்கன்றது தான் முக்கியம். ஓகேங்களா, நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 நோக்கி தான் போனாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு இடத்துலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் எழுந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வந்து விழுந்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ எதுலேருந்து விழுந்தாங்கன்னா 25,000ன்றது வந்து ஒரு நிறைய டைம் என் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகவும் ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகவும் 3 ஆகவும் மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே வந்து 25,000 வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது ஆல் டைம் ஹைக்கு மேலே இருந்துச்சு, ஓஏ டேட்டாவும் அங்கே நல்லா பில்ட் ஆகிருந்துச்சுன்றதால நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று வந்து நான் 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, டெக்னிக்கலாக 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஓஏ டேட்டா படி 25,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சரி இவ்வளோ சொல்கிறீங்க, 25,000 அவங்க ரீச் பண்ணாங்களா? அதுவும் பண்ணல. 0.25 பாயிண்ட்ஸில் வந்து கீழே தான் ரீச் பண்ணாங்க. அதாவது 24,999.75 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சடனாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, 25,000ன்றது வந்து ரொம்பவே ஒரு அதிகமான வேல்யூ. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ரொம்பவே அதிகமான வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும், ஜூன் மந்தோடைய லோக்கும் ஜூலை மந்தோட ஹைக்கும் ஒரு 30% கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இன்றைக்கி வரைக்கும் ஒரு 3,500 பாயிண்ட், அதாவது ஜூன் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து 21,300 இருந்த நிஃப்டி இன்னும் ஜூலை முடியல 25,000 கிட்ட வரைக்கும் போயிட்டுருக்கு. நியர்லி ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதனால் ஹையர் லெவலில் இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறமும் மார்க்கெட் போகுமா என்னன்னு தெரியாமல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. என்ன தான் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அகைன் ஒரு 15 to 30 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிடுது. நீங்கள் ப்ரீவியஸ் டே செஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இப்படி விழுது அப்படின்னா அகைன் பொறுமையாக எழுந்து நின்றுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பயுமே சொல்கிறதான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது வேகமாக இறங்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஏறிக்கிட்டு இருந்த மார்க்கெட் சடனாக 2 கேண்டிலில் முடிச்சிட்டாங்க. ஸோ ஏறும் போது 6 கேண்டில், ஆனால் இறங்கும் போது 2 கேண்டிலில் மார்க்கெட்டை கொண்டு வராங்க. ஸோ இதனால தான் நான் மார்க்கெட் வந்து ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். கீழே வந்தாலுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு சப்போர்ட் எடுத்து இப்போ மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக நடந்தது. நாளைக்கு வந்து இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான். நான் எதையுமே சேஞ்ச் பண்ண விரும்பலை. இருந்தாலும் நடுவில் நான் ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன். எதுக்காக போட்டிருக்கேன்னா, அது ப்ரீவியஸாக வந்து ஆல் டைம் ஹை 24,850 அப்படின்ற ஒரு ரீஜனில் தான் மார்க்குங்க பாருங்கள். மேலே போன மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே கரெக்ஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே போன மார்க்கெட் 25,000 அட்டைன் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்காங்க. வந்துட்டு மறுபடியும் ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கிறாங்க. அது எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,850.
ஸோ அது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,650 சப்போர்ட் ஒன்றா இருக்குது. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா சப்போர்ட் 2 24,550. அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது சப்போர்ட் 3 வந்து 24,460 ரேஞ்ச் இருக்குது. சப்போஸ் மேலே போச்சுன்னா 25,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது 25,060 தான் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 25,172. அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுதுன்னா 25,326ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷன்ஸில் ஏதாவது ஒரு வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன்றதை தான் நான் உங்கள்கிட்ட வீடியோவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பர்சனலாக உங்களுக்காக ஒரு விஷனை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னென்ன நியூஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் கொலாபரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நீங்கள் வெளியே யூடியூப்ஸில், டெலகிராம் சேனல், வெப்சைட் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அந்த ஐடியாஸ்லாம் சேரும் போது உங்களுக்கு உங்களோட ஐடியாவில் ஒரு எஃபிஷியன்சி கூடுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் நம்புகிறேன் அதை. ஓகேங்களா? இப்போ நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்றதை நான் ஒரு கிளான்ஸ் எடுத்துப்பேன். நாளைக்கு அது மார்க்கெட்டில் அப்ளை ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்லணுன்றதை நான் முடிவு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் மணி நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 to 5 months வந்து பேப்பர் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அப்போ தான் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட் நடந்தால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் தான் உங்களால் கற்றுக்க முடியும். அந்த இடத்துல நீங்கள் ரியல் மணி வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸில் இருப்பீங்க. ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்றேன். இன்றைக்கி வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு டிராஃபிக்காக இருந்தனால. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே ப்ரெசென்ட் வந்திருந்தாங்க. மேனேஜர் லெவல்ஸ்லேருந்தும் வந்திருந்தாங்க. அப்போ வந்து பேல வந்து மேனேஜர் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். என்ன ஷேர் பண்ணாருன்னா, இங்கே நிறைய டீம்ஸ் இருக்குது, இது நல்லா கேளுங்க, இங்கே நிறைய டீம்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் பண்ணுறீங்க, எல்லோரும் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த நிறைய பேரில் ஒருத்தர் மட்டும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்னா எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்களான்னு தேடினா கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு உமன், ஒரு பெண்மணி வந்து இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான்லாம் போகிறேன்னா ஆன் டைம் போவேன், என் வேலை என்னவோ பார்ப்பேன், ஆன் டைம் நான் வீட்டுக்கு வந்துடும், அப்புறம் என்னுடைய செகண்டரி ஒர்க்ஸ் என்னவோ அது நான் போயிடுவேன். ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க வந்து ஷிஃப்ட் டைம் முடிஞ்சும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி என்றைக்குமே லேட்டாக வர மாட்டாங்க, ஆன் டைம் வருவாங்க, இல்லை அதுக்கு பிஃபோராக வந்து ஒர்க் பண்ணுவாங்களே தவிர்த்து என்றைக்குமே வந்து லேட்டாக வர மாட்டாங்க. அதேமாரி சீக்கிரமாகவும் போயிட மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் எடுத்து பண்ணுவாங்க. இதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கும்ன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? பட் அவங்களுடைய ஒர்க்கை டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 1 hour, 1/2 hour to 1 hour வீட்டுக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கு வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் 6 monthஸாக அவர் சொல்லும் போது தான் சொன்னார், லாஸ்ட் இந்த 6 monthsல எதுவுமே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு லாஸ்ட் 6 monthஸாக அவங்க அந்த ஒர்க்கை போடுறாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து என்றைக்குமே யாராலையுமே அதை எடுத்துக்க முடியாது, அவங்கள தவிர்த்து. ஓகேங்களா? இப்போ நம்மளும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஒர்க்கை போட்டுட்ருக்கோம், அது கரெக்டாக வருமா வராதான்லாம் நமக்கு தெரியாது. பட் நமக்கு லாயலாக அதில் ஒரு பிடிச்சி ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கான ரெகனைசேஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலுமே அது உங்களை வந்து கண்டிப்பாக சேஸ் பண்ணும். நீங்கள் என்றைக்கு உங்களோட ட்ரீமை சேஸ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஒர்க் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரீம் உங்களை சேஸ் பண்ணும். அது வந்து இன்றைக்கி எனக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன்லாம் இருந்துச்சு. மண்டே மோட்டிவேஷன்ற மாதிரி ஆகிடுச்சு. அதில் ஆனால் நான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 10 to 15 minutes முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு.
அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் டைம் எடுத்துக்கும். முக்கியமாக அதெல்லாம் விட நம்ம ட்ரேடிங்கில் பார்க்கும்போது எவ்வளவோ டைம் போகும். ஒரு நாள் போயிடுச்சுன்னா, இங்கே 3:30க்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சாட்டர்டே சண்டே கிடையாது. ஒர்க்கிங் டேஸில் ஹாலிடேஸில் வந்து உங்களுக்கு ட்ரேடிங் ஒர்க்கிங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஏன்னா ஒரு கேண்டில் போயிடுச்சுன்னா அதை ரிட்டர்ன் நம்ம பிடிக்க முடியாது. மார்க்கெட் ஹையில் போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம வாங்கணும் அப்படின்னா அங்கேருந்து கீழே இறங்குது. ஸோ மேலே போகிற வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே நம்ம அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ லைஃப்லேயும் அப்படி தான். நீங்கள் எதை வேணால் சேஸ் பண்ணி போங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. எதை பண்ணாலும் டைமையும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் வந்து எல்லாத்தையும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சின்னதாக, ஏன்னா நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் மோட்டிவேட் ஆனேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை தான் வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில். ஸோ பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எப்படிலாம் மார்க்கெட்டு நடந்திருக்குன்றதை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.